சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமா நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்மளையும் அழைத்து, அதிலும் இணையதளத்தின் வாயிலாக அழைத்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தொடர்ந்து நம்ம யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். அதாவது நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக் கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்ன வண்ணமாக ஓய்வு நாள். ஓய்வு நாளை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சகோதரர் முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், கண்டிப்பா எல்லாரும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த பாடத்தை கொஞ்சம் விட்டு கவனிங்க அப்படின்னாங்க. எல்லா பாடமும் நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான். பட் இந்த பாடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு காரியத்தை ரொம்ப விசுவாசிகளாக இருக்கிறார்கள். என்ன ஒரு காரியம் சொல்லிக்கிற பொழுது அதை நம்ம இன்னைக்கு தான் பாடமா பார்க்க போறோம். இந்த ஒரு பாடம் முடிந்த பின்பாக நம்ம அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லா பாடம் இருக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வசனம் இன்னைக்கு இந்த பாடம் முடிகின்ற பொழுது இன்னைக்கு நம்ம ஆள் மனசுல ஆழமாக பதிஞ்சு இன்னைக்கு தேவன் எவ்வளவு ஒரு விடுதலையை நம்ம கொடுத்திருக்கிறார் என்பதை கூட நமக்கு என்ன பண்ணா உணரக்கூடிய வண்ணமாக இது என்ன ஆகும்னா இந்த பாடம் அமையும் என்பதை உங்களுக்கு முன்பாகவே அப்படின்னு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த பாடம் அப்படிப்பட்ட பாடம். ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது யாருக்கு ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு இந்த ஓய்வு நாள். காரணம் என்ன? ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முதல் இந்த ஓய்வு நாள் அப்படின்னு யாருக்கு இருந்தது? முதல் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா 6 நாள் அவர் சிருஷ்டிக்கிறார், 7ஆம் நாள் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஓய்ந்திருக்கிறார். சரி, அவர் ஓய்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இது யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஜனங்களுக்கு வருகின்ற பொழுது முதல் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அவர் கொடுக்கிறார். நான் புரிஞ்சது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கேள்வி நான் முன் வச்சேன், இது யாருக்கு முதல்ல இருந்துச்சு அப்படின்னு. ஜனங்கள்ல தேவன் தான் முதல்ல ஓய்ந்திருக்கிறார். ஆனா ஜனங்கள் மத்தியில வருகின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணமாகவே அவர் என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்கிறார். நம்ம வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறும் ஓய்ந்திருப்பாயாக. சோ தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்துல ஒரு கட்டளையா கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 6 நாள் நீங்க வேலை செய்யுங்கப்பா, ஆனா 7ஆம் நாள் நீங்க என்ன பண்ணணும்னா ஓய்ந்து இருக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகின்ற பொழுது யாக்கோபுடைய 12 பசங்க தான் அவங்களுடைய பலிகை பெருகி இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாங்க. யாக்கோபுடைய 12 பசங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கோத்திரத்திலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 11 கோத்திரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 6 நாள் வேலை செய்வாங்க, ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்ந்திருப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும் 12 கோத்திரத்துல 11 கோத்திரம் தான் வேலை செய்வாங்க. மீறி இருக்கிற அந்த ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நிலத்திலேயோ இடத்திலேயோ எந்த ஒரு பங்கும் கிடையாது. அவங்க என்ன குடியிருப்பாங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை சுத்தி தான் அவங்க குடியிருப்பாங்க, பாளையம் இறங்குவாங்க. அவர்களோட வேலை எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆசாரிப்பு கூடாரத்துல. அப்ப ஆசாரியர் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள்ல வேலை செய்யலாம். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, யார் வேலை செய்யலாம்? ஆசாரியர் அங்க வேலை செய்யலாம். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள்ல 11 கோத்திரம் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வேலை செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, ஆடுகளா இருந்தாலும் சரி, மாடுகளா இருந்தாலும் சரி, அடிமை பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க ஓய்ந்து இருக்க வேண்டும். ஆனா யார் பலி செலுத்தலாம், யார் வேலை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம்னா வேலை செய்யலாம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா முதலாம் முறையில இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் பிறக்கும் போது எந்த கோத்திரத்துல பிறந்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யூதா கோத்திரத்துல பிறந்தார். நல்லா புரிஞ்சுங்களா? அவர் லேவி கோத்திரத்துல பிறக்கல, யூதா கோத்திரத்துல அவர் பிறந்தார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் யூதா கோத்திரத்துல பிறக்கிறதுனால கட்டாயமாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சமயத்துல பரிசேயர் சதுசேயர் எல்லாம் கேட்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட,
நீங்க நியாயப்பிரமாணத்தை அழிக்கவா வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், இல்ல நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றதான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிஃபால்ட்டாவே என்ன செஞ்சாக வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கடைபிடிக்க வேண்டும். ஆனா அதற்கும் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சார். கடைபிடிக்கிறது காட்டிலும் நிறைவேற்றி முடிச்சார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வருகின்ற பொழுது நிறைய அற்புதங்களை அவர் செஞ்சார். நிறைய அற்புதங்களை அவர் செஞ்சார்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏன் அவர் அற்புதங்களை செய்தார்? வருதுங்களா? ஏன் அவர் அற்புதங்களை செஞ்சார்? அற்புதம் செய்யாமலே இருந்திருக்கலாமே, பிரசங்கம் மட்டும் பண்ணிருக்கலாம்ல. ஏன் அவர் அற்புதங்களை செய்தார்? ஏன்னா அவருடைய பாருங்க, பரிசுத்த ஆவி நிறைந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கம் பெந்தெகோஸ்து நாளுக்கு பின்பாக செய்கின்ற பொழுது 3000 பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது பேதுருவுடவும் அவர் பிரசங்கம் செய்யக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர் ஏன் அற்புதங்களை செய்தார்? அடுத்த கேள்வி வரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. அவர் எப்படி வரும் பாத்தீங்கன்னா, அற்புதங்கள் செய்யாமல் அவர் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதா? அற்புதம் செஞ்சுதான் ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா? அப்புறம் ஒரு கேள்வி வரும். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண தெரியுங்களா? எளிமையாவே ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஆனாலும் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அவர் ஊழிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அற்புதம் ஒரு முக்கியமான ஒரு காரியமாகவும் இருந்துச்சு. மூன்றாவது பாருங்க, காற்றையும் கடலையும் அதிட்டின அவர்னால் மக்கள் அனைவரையும் மனம் திரும்ப செய்ய முடியாதா? இப்ப என்ன பண்ணுங்க, காற்றையும் அடக்கிறார், கடலையும் அடக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் வருகின்றான்னு வச்சுங்களேன், அவர் மனுஷனுடைய இருதயத்தையும் அவருடைய மனதையும் ஒரு நாள் மாற்ற முடியாதா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கட்டாயமா அவரால் செய்ய முடியும். பட் இருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அற்புதத்தை அவர் செஞ்சிருக்கார். ஆனா இப்ப என்ன பிரச்சனை? ஏன் ஒரு அற்புதம் செய்யறதுக்கும் ஓய்வு நாளுக்கும் நம்ம பார்த்துட்டு இதை ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கா பிரதர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நிறையவே கனெக்ட் இருக்குங்க. எப்படி நம்ம பார்க்கலாம்னு பாருங்க. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவர் இருந்தாலும் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள். இப்ப என்னன்னா, இவங்க நிறைய அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்யறாங்களா? இந்த சமயத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள்லாம் சூழ்ந்து இருக்கும் போது ஒரு மனுஷன் வரான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, சூம்பின கையுடையவனா இருக்கிறான். உடனே இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. எப்படின்னா, இவர் ஏதாச்சும் சுத்தமாக்கிடுவாரோ, இவர் ஏதாச்சும் குணப்படுத்திடுவாரோ, ஏன்னா நிறைய அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னவா இருந்துச்சுன்னா, அது ஒரு ஓய்வு நாளாக இருந்துச்சு. இவங்க ரெடி ஆயிட்டாங்க. எதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு அற்புதம் செஞ்சா, அன்பான சரசை மன்னிச்சுங்க, கொஞ்சம் இருமலா இருக்கு. இன்னைக்கு அற்புதம் செஞ்சா இயேசு கிறிஸ்துவை நம்ம குற்றப்படுத்திடலாம், எனக்கு ஓய்வு நாள் குற்றப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி என்ன கேட்கிறாங்கன்னா, நீ ஓய்வு நாள் இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. இதை இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுட்டு அவரு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயத்தான் என்று சொன்னார். இவங்க மனசுல நினைத்ததை இயேசு கிறிஸ்து புரிஞ்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா ஓய்வு நாள்ல ஒரு ஆடு கீழே விழுந்துருச்சு. அப்ப கீழே விழுந்த ஆடை யாராச்சும் தூக்கி விடாம இருப்பாங்களா? அப்ப ஆட்டை பார்க்கிலும் யார் விசேஷித்தவர்கள்னா மனிதர்கள். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா சொஸ்தமாக்குவேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அற்புதம் பாருங்க. இங்க நம்ம இந்த பாடத்துல ஒரு சூம்பின கையுடையவனை என்ன பண்ணாருன்னா சுத்தமாக்குறார். நமக்கு நல்லா தெரியும் சூம்பின கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற மாதிரி நார்மல் ஹேண்டா இருக்காது, கொஞ்சம் குறுகிடும். சொஸ்தமாக்கணும்னு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, கை அப்ப போல நார்மல் ஆயிடுச்சு. அப்படி என்றால் அன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த அற்புதம் அது ஒரு ஓய்வு நாள்.
சரிங்களா? இப்ப இந்த ஒரு அற்புதம் மட்டும் செஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. இன்னொரு அற்புதம் செய்றார். அந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடன். இந்த பிறவி குருடன் கிட்ட அவர் என்ன அந்த காரியங்கள் கூட நீங்க யோவான் 9ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம புரிஞ்ச சீஷர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிறவி குருடனை பார்த்து ஒரு கேள்வியே கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஆ ஆண்டவரே, இந்த மனுஷன் வந்து பிறந்ததுல இருந்து என்னவா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடனா இருக்கிறான். இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? அல்லது இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியை இவனிடத்துல என்ன ஆக போகுதுன்னா வெளிப்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, உமிழ் நீரால ஒரு சேற்றை உண்டு பண்ணி, அதாவது மண்ணுல உமிழ் நீரை அவர் என்ன பண்றாருன்னா, அந்த உமிழ் நீரை வந்து அந்த மண்ணை வந்து துப்பி, அதுக்கப்புறம் அவர் ஒரு சேற்றை உண்டு பண்ணி அந்த மனுஷனுடைய கண்களை என்ன பண்றாருன்னா பூசுறார். பூசி என்ன சொல்றாருன்னா, நீ சிலோகம் குளத்துல போய் நீ என்ன பண்ணு, கழுவு அப்படிங்கிறார். உடனே அவன் போய் என்ன பண்றாருன்னா கழுவுறான். கழுவுன உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் கண்கள் திறக்கப்படணும்னே அங்க சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை பாக்குறாங்க. இவன் குருடனாச்சே, இவன் பிறந்தல இருந்து குருடனாச்சே, இவன் எப்படி நடக்கிறான், அவன் தானா இவன் இல்ல வேற யாராச்சா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ அவங்ககிட்ட வந்து டவுட் கேட்கறாங்க. அவங்களுக்குள்ளாவே என்ன பண்றாங்கன்னா பேசிக்கிறாங்க. பாருங்க, அந்த சமயத்துல அந்த சம்பவம் எப்படி இருந்து ஜனங்கள் எப்படி பேசுறார்கள் என்பதை வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிலர் அவன் தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். இவன் போய் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ண போயிட்டான். எப்படி, நீதானாப்பா இல்ல வேற யாராச்சும் உன்னை மாதிரி வந்திருக்காங்களான்னு கேட்கறோம். இல்ல இல்ல, நான் தான் அது, நான் தான் பிறவிக்குடனா இருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர் என்ன பண்ணாருன்னா சேற்றை பூசினார், போய் கழுவ சொன்னார் சிலோகம் குளத்துல, கழுவுனே கண்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நிறைய ஜனங்கள் ஏத்துக்கல, பரிசேயர் சதிசேயர் வேதபாரலாம் ஏத்துக்கல. இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் இப்படியே சொன்னா இயேசு கிறிஸ்து எல்லாரும் பின்பற்றிடுவான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னா தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்ச உடனே இந்த செய்தி யாருக்கு போயிடுச்சுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு போயிடுச்சு. அப்ப என்ன நடந்துச்சு? யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 35, 36. யோவான் 9ஆம் அதிகாரம் 35, 36ஆம் வசனங்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டது இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட போது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த கண்ணை திறக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா, அந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில, அதிலும் நிறைய சபைகள்ல பார்க்கின்ற பொழுது நிறைய ஜபம் செய்வாங்க. அற்புதத்துக்காகவும் சுகமளிக்கும் ஆராதனை, சுகமளிக்கும் ஜபம் அப்படின்லாம் நிறைய கூட்டத்துக்கு போவாங்க. அப்படி கூட்டத்துக்கு போகின்ற பொழுது அற்புதம் நடைபெறவில்லை என்றால் அந்த போதகர்கிட்ட போய் அந்த ஜனங்க விசுவாசிகள் கேட்பாங்க, போதகரே நீங்க நல்ல ஜபம் பண்ணீங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் எந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த போதகர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உங்களுக்கு விசுவாசம் இல்ல அப்படின்னா. உங்களுக்கு விசுவாசம் இருந்திருந்தால் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அன்பான சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. விசுவாசத்தை அவன் காட்டவே இல்லை, எதுவுமே அவன் செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்தே வந்து கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயான்னு கேட்கிறார். அவன் அதுக்கு பதில் சொல்றான், அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்களே அப்படிங்கிற. ஆனாலும் அவர் அற்புதம் செஞ்சார். அவர் கேட்கறது பாத்தீங்களா? ஆனாலும் அவர் அற்புதம் செஞ்சார். அந்த நாள் ஒரு ஓய்வு நாள். ஏற்கனவே சூம்பின கை பார்த்தோம், அதுவும் ஒரு ஓய்வு நாள். இப்போ ஒரு பிறவி குருடன், அதுவும் ஒரு ஓய்வு நாள். இன்னொரு அற்புதம் செய்யறார். அந்த அற்புதம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது நீர்க்கோவை வியாதி. இந்த நீர்க்கோவை வியாதி என்பது இப்ப நிறைய பேருக்கு அது வரதில்லைங்க. அது நிறைய பேர் இன்னைக்கு மறைஞ்சே போச்சு. அப்படி ஒரு வியாதி வந்து மறைஞ்சு போச்சு, இப்ப வரதில்லை. ஆனா அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த பிக்சர்ல பாருங்க கிளியரா புரியும். அதாவது கெட்ட நீர் என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா உள்ள சேர்ந்துடும்.
கெட்ட நீர் உள்ள சேர்ந்துரும். சில நேரத்துல நம்முடைய நரம்புகளை சரியா பிளட் ஃப்ளோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கெட்ட நீர் என்ன பண்ணும்னா உள்ள அங்க செய்யற ஒரு வியாதி இது சேர்ந்துரும். அப்போ உடம்புக்குள்ள என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெளியே போக வேண்டிய கழிவு தண்ணீர் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன பண்ணினா சேர்ந்துரும். இது வெளியே போகாம என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யானைக்கால் மாதிரி நல்ல கால் நல்லா பெருசாயிரும். ஒரு கால் நல்லா இருக்கும், ஒரு கால் ரொம்ப பெருசா இருக்கும். சில பேர்த்துக்கு 2 காலும் பெருசா இருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வயிறு பெருசா இருக்கிற காரணம் முழுவதுமாக பாத்தீங்கன்னா அந்த நீர்க்கோவை வியாதி, ஒரு கெட்ட நீர். நீர்க்கோவை வியாதிங்கிறது ஒரு கெட்ட நீர், அவ்வளவுதான். அப்போ நீர்க்கோவை வியாதியோட ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறார். இப்ப இதை யார் பாக்குறான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, பார்க்கிறார். பார்க்க என்ன செய்யறார்? வாசிப்போம். லூக்கா 14 அதிகாரம் 3 வசனம். லூக்கா 14 அதிகாரம் 3 வசனம். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். இவனால எதுவுமே பேச முடியாது. நியாயம் இல்லைன்னு சொன்னாங்க என்ன சொல்றாரு தெரியுங்களா? மீண்டும் அதே இதை ஆரம்பிப்பார். எப்படி இங்க பாருப்போ ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சு, அந்த ஆட்டை தூக்க கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அதனால இவனால எதுவுமே பேச முடியாது. எஸ்ன்னு சொல்ல முடியல, நோன்னு சொல்ல முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த நீர்க்கோவை வியாதி உள்ள மனுஷனை அவர் என்ன பண்ணார்னா சுஸ்தமாக்கினார். அந்த நாளும் ஓய்வு நாள் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் சூம்பின கை குணப்படுத்தினார், ஓய்வு நாள். 2வது பிறவி குருடன், அதே சொஸ்தமாக்கினார், குணப்படுத்தினார். ஆனா அவனுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. அது எந்த நாள்? ஓய்வு நாள். 3வது யாருன்னு பாருங்க, நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன், அவரையும் குணப்படுத்துறார். அந்த நாளும் என்ன நாள் பாத்தீங்கன்னா ஓய்வு நாள். சரிங்களா? அடுத்த ஒரு வியாதியை அவர் என்ன பண்றாரு? குணப்படுத்துறார். அது எங்க நடக்குது பாருங்க. யோவான் 5 அதிகாரம் வசனம் 2, 3 வாசிப்போம். யோவான் 5 அதிகாரம் 2, 3 வசனங்கள். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆமாங்க, இது ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெதஸ்தா குளம். சரிங்களா? இப்ப நாங்கெல்லாம் பாருங்க, இது எங்க இருக்கிறோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெதஸ்தா குளம் ரொம்ப ஃபேமஸ். உங்க அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர்ல பெதஸ்தா குளம் எங்க இருக்கு அப்படின்னு. அதோடைய விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவதூதன் ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா அந்த தண்ணியை கலக்குவார். கலக்கும் போது யாரு முன்னாடி விழுகிறார்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க? குணப்பட்டுருவாங்க. இது ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அதே இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அநேக குருடர்கள், சப்பானிகள், சூபின உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. தண்ணி எப்போ கலங்கும் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சோ எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். நீங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற பெதஸ்தா குளம் வந்தீங்கன்னா அங்க குருடர், சப்பானிகள், சூம்பின கையுடர்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா 10 ரூபா காயினும் 5 ரூபா காயினும் போட்டிருப்பாங்க. என்ன ஒரு விசுவாசம்னா அங்க தேவதூதர்கள் கலக்கும் போது 10 ரூபா 20 ரூபாவாக மாறிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. நீங்க வந்தா கூட நீங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. 5 ரூபா போட்டிருப்பாங்க, 5 ரூபா போட்டிருந்தா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. ஆனா யாரும் நோட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நோட்டு போட்டா அது நனைஞ்சு போயிடும். அதனால நோட்டு யாரும் போடுறது இல்லை. இப்போ இந்த பெதஸ்தா குளத்துல என்ன பண்றாருன்னா ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா 38 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா 38 வருஷமா இப்படி இருக்கிறேங்கும் போது அந்த மனுஷன் சொல்றான், தேவதூதன் கலக்கும் போது எல்லாரும் முன்ன என்ன பண்ணிடுறாங்கன்னா போய் முந்தி என்ன பண்ணிடுறாங்க? விழுந்துடுறாங்க. என்னால எழுந்திருக்கவே முடியல. நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் எழுந்து நான் குணப்பட வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்றேன்னா 38 வருஷமா இந்த பெதஸ்தா குளத்தின் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5 அதிகாரம் 4 வசனம். யோவான் 5 அதிகாரம் 4 வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான்.
தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். வசனம் பாத்தீங்களா? ஏனெனில் சில சமயங்களில், வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிலாம் கிடையாது, எப்ப வேணாம், சில சமயங்களில் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, தேவதூதன் வந்து என்ன பண்ணுவானோ அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். அதனாலதான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்ன இருங்க, சுகமாயிரும். இது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஒரு பைபிள்ல இப்படி போட்டிருக்குங்க. ஆனா திருவிவிலியத்துல எப்படி இங்க வசனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு என்பதை கூட சில வசனங்கள் மூலியமாக நம்ம வந்து வாசிக்கலாம். இப்ப சகோதரி வாசிப்பாங்க, நீங்க நல்லா கவனிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டுவாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயிட்டிருந்தாலும் நலமடைவார். பாத்தீங்களா? இப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுமா? நீங்க கண்டிப்பா எல்லாருமே நல்லா கவனிச்சுப்பீங்க என்பதை விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரைக்கும் இப்ப சகோதரி படிச்சாங்க. அதுல 3ஆம் வசனத்துல பாருங்க, கடைசி லைன். நீங்க வசனம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவர்கள் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்கும். அங்கிருந்து ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. சோ அந்த பிராக்கெட் எங்க கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 4ஆம் வசனத்துல போய் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக அதுல இருந்து கடைசி இது நோயுற்றிருந்தாலும் நலவடைவார் அப்படிங்கிற வரைக்கும் என்ன இருக்குன்னா பிராக்கெட்ல இருக்கும். அநேக பாடங்கள்ல நம்முடைய சகோதரர்கள் வந்து தெளிவாக எடுத்திருப்பாங்க. பைபிள்ல பிராக்கெட் வந்து எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் பைபிள் வர்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா வசனமே இம்பார்ட்டன்ட் தான். பிராக்கெட் வந்து என்னன்னா மூல பிரதிகள்ல இப்படி ஒரு வசனமே இல்லை. காலப்பதிகையில இது வந்து சேர்க்கப்பட்ட ஒரு வசனம். புரிஞ்சுங்களா? அதனாலதான் பிராக்கெட் போட்டாங்க. ஏன்னா அது எடுக்கிறதுக்கும் பயம், அப்படியே வச்சிருக்கிறதுக்கும் பயம். சரி, ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். பின்னாடி வந்த ஞானவான்கள் என்ன பண்ணிக்குவான்னா அதை வந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விடுவார்கள். சரிங்களா? இப்போ இது திருவள்ளுவர் மட்டும் இல்ல. இப்ப இங்கிலீஷ்ல படிச்சுன்னு வச்சுங்களேன், NASB அந்த டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா நீங்க பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த வெயிட்டிங் அந்த லாஸ்ட் லைன்ல இருந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட் அங்க க்ளோஸ் ஆயிருக்கும். சரிங்களா? சரி, இது NASB டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸி இங்கிலீஷ், அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ESVல பார்க்கின்ற பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒமிட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னே வந்து. அப்படின்னா பெதஸ்தாங்கிற குளம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்ல. இயேசு கிறிஸ்து வந்தார். அங்க 38 வருஷமா என்ன பண்றான்னா ஒருத்தன் வந்து ஊனமுற்றவனா இருந்தான். அதெல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அங்க ஒரு தேவ தூதன் வந்து குளத்துல கலக்குவான் என்பதே மூல பிரதிகளே இல்லாத ஒரு வார்த்தை வசனம். சரிங்களா? அப்ப அதனாலதான் 37 வருஷமா அவன் இருக்கிறான். சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மனுஷனை பார்த்துட்டு, சரிப்பா நீ என்ன பண்ணா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றாருன்னா படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன ஆகுது? 38 வருஷமா நடக்க முடியாதவன் இப்ப என்ன பண்றாருன்னா நடந்து போகிறார். அந்த நாள் ஓய்வு நாள். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சுபினகை, 2வது பிறவி குருடன், 3வது நீர்க்கோவை வியாதி, 4வது என்னன்னு பார்க்கின்ற பொழுது நடக்க முடியாது. சோ இந்த மாதிரி அநேக அற்புதங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ப செஞ்சிருக்காருன்னா இந்த ஓய்வு நாள்ல தான் என்ன பண்ணிருக்காருங்க, செஞ்சிருக்காரு. இப்போ ஒரு கேள்வி வரும், பிரதர், யூதா கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆனா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல
லேவி கோத்திரம் வேணா என்ன பண்ணலாம்னா வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா யூதா கோத்திரத்துல தானே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் லேவி கோத்திரம் தவிர, ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறது தவிர மீதி இருக்கிற கோத்திரங்கள் வேலை செய்தால் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ண வேண்டும் என்றால் அவங்களை கல்லெடுத்து அடிச்சு கொல்ல வேண்டும். இதுதான் அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தினோட கட்டளையா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம் தானே, அவர் எப்படி செஞ்சாரு? அவர் என்ன பிரதான ஆசாரியரா? அப்புறம் அவர் என்ன பிரதான ஆசாரியரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அவர் பிறந்தது யூதா கோத்திரத்துல. இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்றதுக்காக. என்னாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 9-10 வாசிப்போம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக 1 வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பான பலியையும் செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். அப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஓய்வு நாள்ல பலி செலுத்தலாம். அப்படி பலி செலுத்தும் போது நமக்கு நல்லா தெரியும் யார் அந்த பலியை வாங்கி பலி செலுத்துவார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பிரதான ஆசாரியர் இல்ல ஆசாரிய குடும்பத்தை லேவி கோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வார்கள். இது ஏற்கனவே சொன்ன இது வசனத்தின் வாயிலாகவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காரியத்தை தான் என்ன பண்றாருன்னா எடுக்கிறார். இதேதான் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அப்ளை பண்றாரு. அவர் எப்படி அப்ளை பண்றாரு பாருங்க. மத்திய 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? பாருங்க அன்பான சகோதரர்களே, ஒரு பாயிண்ட் இப்போ ரிவீல் பண்றாரு இயேசு கிறிஸ்து. எப்படி ரிவீல் பண்றாருன்னா, இது உங்களுக்கு தெரியாதப்பா, நீங்க வேதத்துல வாசிக்கவில்லையா? என்ன வாசிக்கணும்னா, ஓய்வு நாட்கள்ல ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம்னா தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை கூட வேலை நாளாக்கலாம். இது உங்களுக்கு வாசிக்கவில்லையா அப்படிங்க. இப்படி கேட்கும் போதே ஜனங்களுக்கு என்ன ஒரு டவுட் வரும்? இப்ப ஏற்கனவே அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நீங்க யூதா கோத்திரம், அப்புறம் எப்படி நீங்க லேவி கோத்திரத்தின்படி நீங்க வேலை செய்ய முடியும்? இதுக்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு அழகான பதில் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தாரு தெரியுங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இப்ப பாருங்க, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் என்னவா இருக்காருன்னா ஆண்டவராய் இருக்கிறார். இங்கதான் வழக்குல சொல்ல போனோம்னா, நீங்க இன்னைக்கெல்லாம் உலகத்துல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சட்டத்துல ஒரு லூப் கோல் அப்படின்னு. நீங்க அதே மாதிரி இது ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு லூப் கோல் அப்படின்னு யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். லூப் கோல்லாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னன்னு பார்க்கின்ற பொழுது அவர் ஓய்வு நாளுக்கும் ஆசாரியர் தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆசாரியர் கிடையாது. இவர் எப்படிப்பட்ட ஆசாரியர்னா, எப்படி மெல்கிசேதேக்கு ஆசாரியரா இருந்தாரு அந்த மாதிரி ஒரு ஆசாரியர். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆசிரியர். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய முதல் பிரசங்கம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கமே எப்படிப்பட்டதா இருக்குன்னா பரலோக ராஜ்யத்துக்குரியதாக தான் இருந்துச்சு. அதுதான் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே பார்த்திருப்போம். மூன்றாம் உலகத்துல ராஜா யாருன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமாக இருந்து இந்த பூமியை அரசாழ்வார். நம்ம தெளிவா அதை பார்த்தோம். அப்புறம் அவருடைய பிரசங்கமும் எப்படிப்பட்டதுன்னா பரலோக ராஜ்யத்துக்குரிய பிரசங்கமாக தான் இருந்துச்சு. அவர் முதலாம் வருகையில செய்த அனைத்து அற்புதங்களுமே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 2ஆம் வருகையில அவர் ராஜ்யத்துல நடக்கின்ற காரியத்துக்கு ஒரு அடையாளமாக தான் அது இருந்துச்சு. எல்லாமே ஒரு அடையாளம் தான். அவர் ராஜ்யத்துல என்ன செய்ய போகிறாரோ அதை என்ன பண்ணிருக்காருன்னா முதலாம் வருகையில அவர் செஞ்சிருக்கார். ராஜ்யத்துல அவர் பிரதான ஆசாரியர், யூத ராஜசிங்கம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் அவரு தான். அதனால அவர் முதலாம் வருகையில வருகின்ற பொழுது அதுக்கு ஒரு நிழலாவே என்ன பண்ணிருக்காருன்னா அவர் செய்தும் அவர் என்ன பண்ணிருக்காருங்க காட்டியிருக்காரு.
ஒரு வசனம் நமக்கு வந்து தெளிவா காட்டுதுன்னு பாருங்க. அவருடைய வாழ்க்கையோடைய நிழல், 1ஆம் வருகையில வாழ்க்கையோட நிழல் எதை பிரதிபலிக்க கூடியதாக இருந்துச்சு என்பதை நம்ம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. பாத்தீங்களா, நம்ம உங்களுக்கு எளிமையா புரிந்து கொள்வதற்காக அந்த மேல 4 லைன் மட்டும் உங்களுக்கு எளிமையா சொல்றேன், என புரிந்து கொள்வதற்காக. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய நன்மை எப்போ வரும்? அவர் ராஜ்யத்துல வரும், மில்லியன் கிங்டம்ல வரும், 3ஆம் உலகத்துல வரும். அங்க அவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. புரிஞ்சுதுங்களா? பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் கண்டிப்பாக பரலோகம் சென்று அடையலாம். யார் மூலியமாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக கண்டிப்பா பரலோகம் போகலாம். அந்த ஒரு வாய்ப்பு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எப்படி கொடுத்தாருன்னா அவருடைய மாமிசத்தின் வழியாக அதை கிழிச்சு என்ன பண்ணீங்க உள்ள போகும் வண்ணமாக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ரத்தம் அங்க சிந்தி இருக்கிறார். அப்புறம் வரப்போற நன்மைக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அது எல்லாமே திஷ்டாந்தமாக, நிழலாக அவர் 1ஆம் வருகையில அவர் என்ன பண்ணிருக்காருன்னா செய்தும் அவர் காட்டியிருக்காரு. பாருங்க, அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பாருங்க, எல்லாமே ஒரு சாயல். அப்போ இப்ப கூட பாருங்களேன், இப்ப நம்ம பரலோகம் போக வேண்டும் என்றால் இங்கே நம்ம பலி செலுத்த கான்செப்ட். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிரசங்கத்தின் மூலமாகவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். அநேக ஊமைகள் மூலியமாகவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். அநேக அற்புதங்கள் மூலியமாகவும் ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். இங்க அவர் செய்த பலிகள்னாலதான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு போறக்கும் ஒரு வழியும் என்ன பண்ணாருன்னா அங்க வந்து ஆயத்தப்பட்டார். அப்போ பரலோகம் போக வேண்டும் என்றால், பரலோகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்றால், பரலோகத்தில் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே அவர் வந்து அநேக காரியங்கள் வந்து நமக்கு செய்து காட்டினார். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகின்ற பொழுது அவர் செய்கின்ற வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல போனோம்னா பைபிள் ஒண்ணு கிளியரா சொல்லுது, பிரேத குழியில் இருக்க அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, இன்னைக்கும் ஒரு கிறிஸ்தவன் மரித்து விட்டால் அவரை எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரித்தவன் என்று நம்ம சொல்லுவதில்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான் அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப நித்திரை என்றால் என்ன? ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறான், அவ்வளவுதான். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறார்? அவர் செய்த எல்லா அற்புதமும் எதற்கு அடையாளமாக இருக்குது? அவர் ராஜ்யத்துல செய்கின்ற காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. அப்போ இந்த பூமியில அவர் ஒரு முக்கியமான ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த அற்புதமும் ஒரு ஓய்வு நாளதான் செஞ்சார். எந்த அற்புதம் பார்க்கும்போது லாசருவை உயிரோட எழுப்புனது. இவருக்கு ஒரு நியூஸ் வருது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு லாசரு மரண படுக்கையில வியாதியில ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கா, நீங்க உடனே வாங்க அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு 4 நாள் கழிச்சு போறார். அந்த 4 நாள் கழிச்சு போகின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா லாசரு மரித்து அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற சத்தம் யாருக்கு கேக்குது அப்படின்னா மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கேக்குது. ஏன்னா மார்த்தாள் மரியாளுடைய பிரதர் தான் யார், சகோதரன் தான் யாருன்னு பார்க்கின்ற பொழுது லாசரு. உடனே மரியாள் அழுதுட்டு இருக்கிறாங்க, மார்த்தாள் ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஆண்டவரே லாசரு வந்து மரித்து விட்டான் அப்படிங்கிறாரு. இயேசுவும் அந்த சமயத்துல என்ன பண்றாருன்னா கண்ணீர் விடுகிறான்னு சொல்லி பார்க்கின்றோம். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மார்த்தாள் நீ விசுவாசமா இருந்தால் இப்ப நீ ஒரு அற்புதத்தை காண்பாய் அப்படிங்கிறார். மரித்த லாசரு உயிரோட எழுந்து வருவான் அப்படிங்கிறார். அதுக்கு மார்த்தாள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆனா அது உங்க ராஜ்யத்துலதான் நடக்கும், அப்படிதான் நீங்க பிரசங்கம் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இப்ப நீ விசுவாசி, அதை நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறார். சொல்லி அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. இவர் அந்த வாய்ஸ் போன உடனே அந்த கல்லறையில இருந்த லாசரு என்ன பண்றாருன்னா வெளியே எந்திரிச்சுடுறாரு.
இவர் சொல்றாரு, அங்க இருக்கிற அந்த கல்லை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படிங்கிறாரு. தள்ளி வச்சிடுறாங்க. இப்ப சவுண்ட் கொடுக்குறாரு, லாசுருவே வெளியே வாங்குறாங்க. உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மரித்த லாசுரு எழுந்து வருகிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். எல்லாரும் பார்த்து பிரமிச்சடைஞ்சு ஆச்சரியப்படுகிறாங்க. எப்படி மரிச்ச லாசுரு உயிரோட வர முடியும்? ஏன்னா அந்த சமயத்துல மார்த்தாள் சொல்றாங்க, நீங்க கல்லறைக்கு போகாதீங்க, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அது நாறிக்கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாறிக்கொண்டு இருந்த லாசுரு, மரித்த நிலைமையில் இருந்த லாசுரு உயிரோட எந்திரிச்சு வந்திருக்கிறார். அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப பாருங்க, அவர் ராஜ்யத்துல அவர் 2ஆம் வருகையில வந்து அவர் செய்கின்ற காரியங்களை ஒரு நிழலாகவே செஞ்சு காமிச்சார். இப்ப லாசரு உயிரோட எழுப்பினார் பாத்தீங்களா, அந்த நாளும் ஓய்வு நாள். பாருங்க, அந்த நாளும் ஓய்வு நாள். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மட்டும் படிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, அனைவரும், பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அழகா என்ன பண்ணார்னா, லாசரு அங்க இறந்திருச்சு வந்தார். புரிஞ்சுதுங்களா? அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வெரி சிம்பிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்து அவர் செய்த எல்லா காரியங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு பரலோகத்த காரியத்துக்கு ஒரு நிழலாதாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறார். அப்ப இவர் செய்த அற்புதம் கூட பார்க்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா அது ஒரு நிழலாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இந்த ஜனங்களுக்கு அது ஒரு போதனையாகவும் அது செல்ல வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் இவர் பாருங்க, ஒரு சூம்பின கை, ஒரு பிறவி குருடன், அதுக்கப்புறம் நீர்க்கோவை வியாதி, அதுக்கப்புறம் நடக்க முடியாதவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரித்தவர்கள் உயிரோட எழுந்து வந்தது, இது எல்லாமே ஓய்வு நாள செஞ்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு ரீசன் இல்லாம அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, அவரு செய்திருக்கவே மாட்டார். சரிங்களா? அப்படி என்றால் ராஜ்யத்துல என்ன நடக்கும்? இப்ப ராஜ்யத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கின்ற போது எல்லா ஜனங்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா உண்மையான தேவனை அவர்கள் கண்டறிவார்கள். அப்படி என்றால் எல்லாத்துக்கும் இந்த சுவிசேஷம் போக வேண்டும். அது ரொம்ப பிரதான ஒரு கடமை, இந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்திருக்கும் போதே சொல்றார். அவர் எப்படி சொல்றாரு தெரியுங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அவர் சொல்றார், சீஷர்கள் தான் வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே, உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் போது இவர் நிறைய அடையாளத்தை சொல்லிக்கிட்டே வர்றார். சொல்லிட்டு அவர் கடைசி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இன்னைக்கு ஆன்லைன் வாயில நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படி என்றால் எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்? 3ஆம் உலகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமாக இருந்து ஆளுகை செய்யத்தக்கதாகவும் ஒரு பிரதான ஆசாரியரா இருந்து பரிந்து பேசத்தக்கதாகவும் அவர் என்ன பண்றாருன்னா ஒர்க் பண்ண போகிறார். அந்த ராஜ்யத்துக்குரிய நன்மையை இங்க பூமி எங்கும் என்ன பண்ணுவானுங்க? பிரசங்கிக்கப்பட வேண்டும். அத பாக்குறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்டோடைய ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டோம். முதல் ஓய்வு நாள் யாருக்குன்னு கேட்கின்ற பொழுது ஜனங்களுக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா முதல் இந்த ஓய்வு நாள்ல இருந்தது யாருன்னு பார்க்கின்ற பொழுது பிதாவாகிய தேவன் என்பதை நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். அப்படி என்றால் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். கரெக்டுங்களா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவரு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த 1ஆம் வருகையில இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அவர் எல்லா நிலையான காரியங்களை செஞ்சார். இன்னைக்கு மரித்து விட்டார். அவர் மரித்து 2025 வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 4000 வருஷம் கழிச்சுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 4000 வருஷம், இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக 2000 வருஷம். ஆல்மோஸ்ட் 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு.
இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி 1000 வருஷமாகின்ற இந்த ஓய்வு நாள் பக்கத்துலதான் இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு அநேக நாட்கள் மறைக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் இன்னைக்கு என்ன பண்ணா பிரசங்கிக்கப்படும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை சொல்லுவார். பஞ்சங்கள், பூமி எதிர்ச்சிகள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாம் உண்டாகும். ஆனா அது முடிவு கிடையாது. முடிவு எப்ப வரும்னா இந்த ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். வெரி லாஸ்ட் மினிட்ல, வெரி லாஸ்ட் மூமெண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷம் நமக்கு இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எடுத்துக்குவோமே, நமக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல இருந்து அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம், பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா 7000 வருஷம். இது எப்படி புரிஞ்சுக்கன்னா, பிதாவாகிய தேவன் நமக்கு 7000 வருஷம், ஆனா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் தான். சரி, நமக்கு 1000 வருஷம், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்வையில ஒரே நாள் தான். தீர்க்க தரிசனத்துக்கு பாத்தீங்கன்னா பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு வருஷம், ஆனா அதுக்கு ஒரு நாள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 4000 வருஷம், இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக 2000 வருஷம், 6000 வருஷம் முடிஞ்சிருச்சா? இப்ப கடைசி 1000 வருஷம் இருக்கா? இந்த கடைசி 1000 வருஷம், அந்த கடைசி ஒரு நாள் யாருக்கு ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உலக ஜனங்களுக்கு ஓய்வு நாள். உலக ஜனங்களுக்கு ஓய்வு நாள். ஆனா அங்க யார் வேலை செய்வார்கள் அப்படின்னா பிரதான ஆசாரியரா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேலை செய்வார். அப்ப அந்த ஓய்வு நாள்ல அந்த ராஜாவாகவும் பிரதான ஆசிரியரா இருந்து உலக ஜனங்களுக்கு எப்படி வேலை செய்வார் என்பதை தான் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து ஒரு நிழலாக அநேக அற்புதங்களை ஓய்வு நாள்ல செஞ்சு காமிச்சார். சரிங்களா? பாருங்க எப்படி செஞ்சார் உலக ஜனங்களுக்கு, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இது நமக்கு என்ன பாடமா இருக்கு? இது உலக ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஓய்வு நாள்ல யார சுகப்படுத்தினார்? சூம்பின கையுடைய ஒரு மனுஷன். அப்ப சூம்பின கையுடைய மனுஷனுக்கு என்ன ஆகும்? அவனால அந்த கையில எந்த கிரியை, எந்த வேலையும் செய்யவே முடியாது. இப்போ ஓய்வு நாள்ல அவருடைய ராஜ்யத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் இருந்து என்ன காரியத்தை அவர் செய்வார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 28ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும், அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். பாருங்க, அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். இன்னைக்கு ஜனங்கள்னால தேவனுடைய கிரியை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்ப யார் சூமின கையுடையவர்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது லிட்டரலா இருக்கிற ஜனங்கள் கிடையாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவன் யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாதனால அவங்களுக்கு தேவனுடைய கிரியை அவங்களால செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? தேவன் தெரியாது, சத்தியம் தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி எப்படி அவங்க தேவனுடைய கிரியை செய்ய முடியும்? ஆனா அவருடைய ராஜ்யத்துல அவர் என்ன செய்ய போறாரு தெரியுங்களா? அந்த ஓய்வு நாள்ல யார் யார் தேவனுடைய கிரியை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்களோ, யார் யார் கை நீட்ட முடியாம இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்வார்னா தேவனுடைய கிரியை செய்யும்படியாக அவர் என்ன செய்வார்னா கிருபை செய்வார். சரிங்களா? அடுத்த வியாதி நம்ம என்ன பார்த்தோம்? பிறவி குருடன். அப்படின்னா ராஜ்யத்துல என்ன நடக்க போகுது? யார் பிறவி குருடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பூமியில பிறந்து மறிச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது. கண்கள் இருக்கும், ஆனா குருடா இருக்கும். ஏன்னா மனக்கண்கள் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா குருடா இருக்கும். அவங்களால தேவனை பார்க்கவும் முடியாது, அவங்க தேவனோட வார்த்தையை கேட்கவும் முடியாது. அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. அவர் ராஜ்யத்துல உலக ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கின்ற பொழுது தேவன் யாருன்னே தெரியாம, தேவனோட வார்த்தையை கேட்க முடியாம, மனக்கண்கள் குருடா இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொஸ்தமாக்குறார்.
எப்படி சொஸ்தமாக்குறார் பாருங்க. ஏசாயா ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். எங்க அவருடைய மலைகளுக்கு நேராக. மலை என்பது ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். நேரா வாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்க. கண்கள் இருந்தும் நீங்க குருடா இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையான சத்தியத்தை உங்களால பார்க்க முடியல, உண்மையான சத்தியத்தை நீங்க கேட்க முடியல. வாங்க, என்னோட ராஜ்யத்துல நான் என்ன பண்றேன், உங்களுக்கு சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கண்கள் இருந்தும் குருடா இருக்கிறது. கண்கள் இருக்குமான குருடா இருப்பாங்க. பாருங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபையும் போது அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். கண்கள் இருந்தும் குருடா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா அவங்க மனசை குருடாக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பிரதான கிருபை நிமித்தமாக ஒரு இணையதளத்தின் வாயிலாக கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தேவனுடைய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், கேட்டுறோம். தேவன் நமக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கும் நிறைய ஜனங்கள் அவங்களுக்கு என்ன போகல, இந்த சுவிசேஷத்தின் ஒளி போகல. அதான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல படிச்சோம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், இவங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும். ஆனா பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் என்ன பண்ணிடுவானா மனதை குருடாக்கிடும். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம பாக்குறோம் கேட்கிறோம் அப்படின்னா ராஜ்யத்துல இல்ல, இன்னைக்கே இயேசு கிறிஸ்து நம்மளை குணப்படுத்தி இருக்கிறார். அதுதான் உண்மை. ஒருவேளை இங்க மிஸ் பண்ணிட்டோம்னா மேலான ஆசீர்வாதத்தை அங்க இழந்துருவோம். உலக ஜனங்கள் மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போயிருமே தவிர சபைங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து எப்படி குணப்படுத்தினார்? கையை வச்சோடனே குணப்படுத்திட்டாருன்னா இல்ல. நல்லா பாருங்க, அதுக்கு என்ன பண்ண அவர் என்ன செஞ்சாருன்னா முதல்ல உமிழ் நீர்ங்கிறது நமக்கு எல்லாத்தையும் நம்மளோட வாயிலிருந்து வருகின்ற அந்த உமிழ் நீர்னால ஒரு சேற்றை உண்டு பண்ணினார். ஒரு மண் எடுக்கிறார், அங்க உமிழ் நீரை என்ன பண்றாருன்னா துப்புகிறார். அந்த உமிழ் நீர் மூலம் ஒரு சேற்றை உண்டு பண்ணுகிறார். அப்புறம் தான் கண்களை பூசுகிறார். அப்ப மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், அவன் மண்ணானவன். உமிழ் நீர் அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை. அப்ப இந்த மண்ணான மனுஷனுக்கு இந்த வார்த்தை போய் சேர்ந்த உடனே அவன் என்ன பண்றாருன்னா அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப தேவன் யாருன்னு அறிந்து கொள்ளுகிறான். பிளஸ் சிலோகம் குளத்துல போய் கழுவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் என்ன பண்றாருன்னா முழுமையாக எண்ணற்ற சத்தியங்கள் மூலியமாக என்ன தெரியுங்களா அவன் அந்த கண்கள் அங்க திறக்கப்படும். இதைத்தான் ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்ட டிபேட் பண்ணாங்க. எப்படி டிபேட் பண்ணாங்கன்னா, ஒரு கிணற்று அருகே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ கிட்ட கேக்குறாங்க, தாகத்துக்கு தண்ணீர் தா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிடுது, நமக்கு தெரிஞ்ச கான்வர்சேஷன் தான். அப்ப அந்த கான்வர்சேஷன்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரே நீ குடிச்சின்னா உனக்கு தாகமே எடுக்காது அப்படிங்கிறார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அப்ப தண்ணீர் இங்க எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவ வார்த்தை. இப்போ அந்த பிறவி குருடனுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவன் பிறவில இருந்து குருடன். ஆனா ராஜ்யத்துல ஜனங்கள் எல்லாரும் குருடரா தான் இருப்பாங்க. எப்படி குருடனா? கண்ணு தெரியாம இல்ல, மனக்கண்கள் குருடா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, சத்தியம் யாருன்னு தெரியாது, பிதாவாகிய தேவன் யாருக்கும் தெரியாது. எப்படி அந்த மனுஷனை குணப்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த மண்ணா இருக்கிற மனுஷனுக்கும் அவர் என்ன பண்ணார்னா என்றும் ஜீவ ஊற்றா இருக்கின்ற அவர் சத்திய வார்த்தைகளை அங்க போதிக்கப்படும். எல்லாரும் படிப்பாங்க. சரிங்களா? எல்லாரும் படிக்கின்ற பொழுது ஜீவ ஊற்றாய் அந்த சத்திய வார்த்தைகள் அவங்களுக்கு இருக்கும்.
பாருங்க, ஏசாயா 29 அதிகாரம் 18 வாசிப்போம். ஏசாயா 29 அதிகாரம் 18 அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். பாருங்க, இன்னைக்கு அந்த பிரபஞ்சத்தின் தேவனான அந்த பிசாசு என்ன பண்ணிருக்குன்னா மனக்கண்ண கூடாக்கிட்டான். இன்னைக்கு சுவிசேஷம் மொழி நிறைய பேர்த்துக்கு இல்ல. ஆனா அவர் ராஜ்யத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார் தெரியுங்களா? அவருடைய ஜீவ ஊற்றா இருக்கின்ற ஜீவ வார்த்தையின் மூலியமாக அநேக எல்லாருடைய கண்களை சொஸ்தமாக்கி அவர்கள் சத்தியத்தை பார்க்கும்படியாகவும் சத்தியத்தில் கேட்கும்படியாகவும் என்ன பண்ணுவார்னா கிருபை செய்வார். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுச்சு, குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சரிங்களா? இப்ப 2 பார்த்துட்டோம். சூம்பின கை பார்த்துட்டோம், பிறவி குருடன் பார்த்துட்டோம். அடுத்தது எது பார்த்தோம்? நீர்க்கோவை வியாதி. அப்போ அவரோட ராஜ்யத்துல ஜனங்கள் மரித்து உயிர் தெழுந்து வருகின்ற பொழுது அநேக ஜனங்களுக்கு என்ன ஆகும்னா கிரியை செய்யத்தக்கதாக சத்தியங்கள் போதிக்கப்படும். கிரியை செய்வாங்க, சத்தியம் கேட்பாங்க, சத்தியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்தகாரத்துக்கு நீங்கி இருளுக்கு நீங்கி வெளிச்சம் அடைவாங்க. 3வது, இந்த நீர்க்கோவை வியாதியுள்ள ஜனங்கள் இருப்பாங்களான்னு கேட்டா கட்டாயமா இருப்பாங்க. இந்த நீர்க்கோவை வியாதியுள்ள ஜனங்கள். இந்த நீர்க்கோவை வியாதியை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் சேர்ந்ததுதான் இந்த நீர்க்கோவை வியாதி. சரிங்களா? அப்படின்னா தண்ணீர்னா என்ன? இப்பதான் நம்ம படிச்சோம். தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவ வார்த்தை, இப்பதான் படிச்சோம். அப்ப நல்ல தண்ணி கெட்ட தண்ணி அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வார்த்தையும் கேட்டுக்குவாங்க. டாக்ட்ரின் ஆஃப் மென், மனுஷன் இன்னைக்கு கற்பனையாக போதனை செய்கிறான் பாத்தீங்களா, அதையும் கேட்டுக்குவாங்க. இது 2 உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ஃபால்ஸா தான் ஆகும். ஒரு சின்ன மேக்ஸ் இதுதான், பிளஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆகுங்க? பிளஸ் வராது, மைனஸ் தான் வரும். சரிங்களா? ஒரு கொஞ்சம் புளித்துமா என்ன ஆகும்னா எல்லாத்தையும் கெடுத்து விடும். அந்த மாதிரி என்னதான் நம்ம நல்ல டாக்டரின் கேட்டிருந்தாலும் ராங் டாக்டரின் நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது நல்ல டாக்டரினையும் கெடுத்து. சரிங்களா? இப்போ அவருடைய ராஜ்யத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட் டாக்டரின், டாக்டரின் ஆஃப் கிரைஸ்டும் டாக்டரின் ஆஃப் மென்னும் சேர்ந்து கேட்ட ஜனங்கள் நீர்க்கோவை வியாதி மாதிரி ரொம்ப வீங்கிட்டு நடக்க முடியாம, வேலை செய்ய முடியாம, எது நல்லது எது கெட்டது தெரியாம இருப்பாங்க பாத்தீங்களா? பலன் இல்லாமல் இருப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க பாத்தீங்களா? அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 16 அதிகாரம் வசனம் 19, 20. எரேமியா 16 அதிகாரம் 19, 20 என் பெலனும் என் கோட்டையும் நிற்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. பாருங்க, எல்லா ஜனங்களும் ஓடி வருவாங்க. நான் பாருங்க கிறிஸ்தவர்கள் சொல்லவே இல்லை. நம்ம என்ன ஆரம்பிச்சோம்? ராஜ்யத்துல உலக ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள், மற்ற மதத்தினர் எல்லாரும் ஓடி வருவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனே இத்தனை நாள் நாங்க பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது மரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பொய்யான தேவர்கள் நாங்க என்ன பண்ணோம்? பின்பற்றணும். பொய்யான தேவர்கள் வழிமுறைகள் நான் நடந்தோம். எங்களுடைய ஃபாதர்ஸ், எங்க குடும்பத்தினர் அதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீங்க தான் உண்மையான தேவன் என்று நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வேதனையை அடைந்து தேவன் கிட்ட அப்படியே ஓடி வருவாரு. அப்ப என்ன ஆகும்? அங்க டாக்டரின் ஆஃப் மென் அங்க இருக்காது, தவறான போதனை அங்க இருக்காது. அப்ப நல்ல சத்தியம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கப்படும். சத்தியங்கள் அதிகமா கிடைக்கிறதுனால இன்னும் அவர்கள் ஆரோக்கியம் அடைஞ்சு பலன் இல்லாதவர்களா பலன் உள்ளவர்களாக மாறி தேவனிடத்துல என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, மற்ற மதத்தினரும் சரி, இன்னைக்கு கிறிஸ்தவத்திலயும் சரி, நிறைய தவறான போதனை இருக்கு, நிறைய டாக்டரின் ஆஃப் மென் இருக்கு. அது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஓய்வு நாள்ல, அவருடைய ராஜ்யத்துல எல்லாத்தையும் அவர் என்ன பண்ண போறாருன்னா சொஸ்தமாக்க போகிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம்.
சரிங்களா? அடுத்தது கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? கால் நடக்க முடியாதவங்க. அப்படி என்றா இன்னைக்கு அவங்கனால சத்தியத்தை கேட்டாலும் அவங்களால அந்த வழியில் நடக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளையும் பின்பற்ற முடியாது. சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி அவங்களால என்ன பண்ண முடியும்? நடக்கவும் முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்றால் அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைனா இடுக்கமான பாதை. 3 வழிகள் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். இடுக்கமான ஒரு பாதை. இப்ப இடுக்கமான பாதையில நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அந்த இடுக்கமான பாதையில் நடக்க முடியாது. ஏன்னா அந்த இடுக்கமான பாதை ரொம்ப கடினமான பாதை. ஆனா ராஜ்யத்துல என்ன நடக்கும்? பெரும்பாதையான வழி அங்க ஓபன் ஆகும். அப்ப அந்த பெரும்பாதையான வழியில எல்லா ஜனங்களும் வருவாங்க. அந்த பாதையில பாத்தீங்கன்னா தீங்கு செய்வாரும் யாரும் இருக்க மாட்டாங்க, கேடு செய்வாரும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாம் ஓடி எங்க வருவாங்கன்னா தேவனை நோக்கி வருவார்கள். அப்ப அவருடைய ராஜ்யத்துல இந்த நடக்க முடியாம இருக்கிற ஜனங்களையும் அவர் என்ன பண்ணுவார்னா சொஸ்தமாக்கி தேவனுக்கென்று நடக்கும்படியாக அவர் என்ன பண்ணுவார்னா குணப்படுத்துவார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிள். சீயோனிலிருந்து வேதமும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். அப்ப தேவனுடைய வார்த்தையும் பிரசங்கிக்கப்படும். 1,44,000 சபையே இருக்கா பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையும் அங்க என்ன பண்ணா ஒரு பாடமாக அங்க அமையும், நிருபங்களாக அங்க போகும். அப்ப திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அப்படின்னு. போவோம், நடந்து போவோம் வாருங்கள் அப்படி. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில அவர் ஓய்வு நாள செய்த எல்லா காரியமுமே எதற்கு அடையாளமாக இருந்திருக்குன்னா, அவருடைய ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில அவர் செய்கின்ற ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருந்துச்சு. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து செய்த அந்த லிட்டலான ஒரு அற்புதத்தையும் பார்த்து விட்டோம். அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் இன்னைக்கும் நிறைய ஜனங்கள் இந்த ஒரு அற்புதத்தை மட்டும்தான் நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. அற்புதம் இல்லை என்றால் அது சபையே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு யார் அற்புதம் செய்கிறார்களோ அவர்களை நோக்கிதான் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா போகிறார்கள் இல்லை, அவர்களை நோக்கிதான் படையெடுக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஜப கூட்டம் ஒரு கிறிஸ்தவர்கள் நடத்த வேண்டும் என்றால், ஒரு பெரிய பெரிய பாதிரியாரு பெரிய பெரிய போதகர் நடத்த வேண்டும் என்றால் என்ன தலைப்பு வைக்கிறாங்கன்னா, விடுதலை பெருவிழா, சுகமளிக்கும் ஆராதனை, எங்க கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் போய்விடும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை வச்சுதான் மக்களை என்ன பண்றாங்கன்னா தன் பக்கம் கவர்ந்து இழுத்து கொள்ளுகிறார்கள். ஏன் இது காரணம் யார சொல்றாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு. ஒரு அற்புதம் செஞ்சுதான் அவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா இந்த உலக ஜனங்கள்? பாருங்க, ஒரு வாசனம் ஸ்கிப் பண்றேன், நான் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம். இது என்னன்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்லுமே, இப்போ ஒரு டாக்டர்னு எடுத்துக்குமே, என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. இருதயத்தை எடுத்துட்டு இன்னொரு இருதயத்தை கொண்டு போய் வச்சிடறாங்க. இது எவ்வளவு பெரிய மிராக்கிள். நம்மளை கொண்டு போய் ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யுங்க அப்படி சொன்னா நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. அப்ப they are well trained doctors, அங்க அது படிச்சிருக்கிறாங்க. they are doing miracles. இன்னைக்கு மரண படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனை அக்கா பிரிச்சு போட்டாலும் என்ன பண்ணிடுறாங்க, ஒன்று சேர்த்து அவனுக்கு ஜீவனை கொடுக்கறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை மிராக்கிள் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? 108க்கு போன் பண்ணுவாங்களா, இல்ல உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்களா, இல்ல முழங்கால் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலாம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலாம்,
ஒரு உபவாச ஜெபம் பண்ணிட்டு இந்த ஹார்ட் அட்டாக் கொண்டு போகலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? அரை மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனா ஹாஸ்பிட்டல் போக முடியாது, வேணா கல்லறை தோட்டத்துக்கு போகலாம். அங்கெல்லாம் நடக்காது. அப்ப மனுஷனுக்கே நல்லா தெரியுது, ஒரு எமர்ஜென்சினா நம்ம நேரம் எங்க போக வேண்டும்? டாக்டர் கிட்ட போக வேண்டும். டாக்டர் கிட்ட அட்மிட் ஆயிட்டு தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் செய்வாங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல மனுஷனுக்கே தெரியுது, தேவனை விடவும் அங்க யார் ரொம்ப முக்கியவர்களா இருக்கான்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ். சரிங்களா? இப்ப டாக்டரே சில நேரத்துல வந்து கை விரிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், கடைசி ஆட்ட போவாங்க, தேவன்கிட்ட தான் போவாங்க. அப்ப பீப்புள் நோ தட் யாரு முக்கியமானவருக்கும் தெரியும். இப்ப இந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்வார், தேவன் அற்புதம் செய்வார் யாராச்சும் காத்திருக்க முடியுமா? இல்ல. பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் பார்க்கின்ற பொழுது நிறைய காரியத்தை செய்யறாங்க. ஹார்ட்டை மாத்துறாங்க, லிவர் டிரான்ஸ்பிளேட் பண்றாங்க. சரிங்களா? சாக கிடக்குற ஒரு மனுஷனை லிவர் மாத்தினே மீண்டும் புது மனிதனா மாறிடுறான். அதோட இன்னைக்கு பயங்கரமான டெக்னாலஜிலாம் அங்க என்ன பண்ணிடுறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டாக்டரையும் நம்ம வந்து கடவுளாக்கிக்க முடியுமா இவ்வளவு அற்புதம் செய்யறாங்கன்ட்டு? இன்னைக்கு ஒரு மனுஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பிரெயின்ல வந்து நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பிரெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, அவன் பாட்டு கீழே வாசிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு டெக்னாலஜி இன்னும் அதிகமாகுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அற்புதம் செஞ்சாதான் நான் தேவனை விசுவாசிப்பேன் அப்படிங்கிறது ஒரு சரியான அழகல்ல. அப்படி என்றால் இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து கடவுளா வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் ஸ்கிப் பண்ணோம், பட் என்ன நான் இது இப்பயே நான் சொல்லிடுறேன், அதை நம்ம படிக்க வேண்டாம். மனுஷன் தான் என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா, விக்கிரகத்தை உண்டு பண்ணி அது கடவுளாக்கிறாங்க. மனுஷன் தேவனை என்ன பண்ண முடியாது, உண்டாக்கவே கூடாது. ஆனால் இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, நிறைய சபைகள்லையும் நிறைய கூட்டங்களையும் அவங்க செய்கின்ற காரியங்கள் என்ன தெரியுங்களா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய பேனர் அடிச்சு அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா ஜனங்களும் ஓடி வராங்க. எல்லா ஜனங்களும் ஓடி வராங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, அற்புதம் செஞ்சாதான் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா எந்த பாதிரியாரும், எந்த போதகரும், எந்த பாஸ்டரும், எந்த அற்புதம் செய்கிறவரும் நேர ஜிஹெச் போய் அங்க போய் ஒரு அற்புதம் செய்ய சொல்லுங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. உடனே இது கேட்ட, ஏங்க பிரதர், ஏங்க பாஸ்டர் ஜிஹெச்சுக்கு போய் நீங்க யாருக்கும் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறீங்களே? அங்க போய் செய்ய வேண்டியது தானே. ஜிஹெச்சுக்குள்ள போய் நீங்க உட்காந்து நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அங்க 2 பேர் மரண படுக்கையில இருந்து எழுப்பிட்டா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்கல்ல, இயேசு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கை வரும்ல. பெரிய கூட்டம் பண்ணி அங்க செலவு பண்ணி அங்க ஆடல் பாடல் துதி ஆராதனை எல்லாம் வச்சு அங்க மக்களை கவர் பண்ணி இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றதுக்கு நேர ஜிஹெச் போய் ஜிஹெச்ல இருந்து ஒரு 2 ஜபம் செய்து மரித்த 2 பேரை உயிரோட எழுப்பிட்டா எல்லாரும் கிறிஸ்தவரெல்லாம் மாறிட போறாங்க, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்க போறாங்க. அது செய்ய வேண்டியதானே? யாரும் செய்ய மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இல்ல அதெல்லாம் முடியாது, காரணம் என்ன, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன் விசுவாசம் இல்ல? இப்ப இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை என்ன பண்ணாருங்க, அவர் வந்து குணப்படுத்தினார், சொஸ்தமாக்கினார். அந்த பிறவி குருடனுக்கு இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சா வச்சிருந்தாரு. அந்த பிறவி குருடன் இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசி வச்ச என் கண்ணை சொஸ்தமாக்குங்கன்னு சொன்னாரு. அவர் யாருன்னே தெரியல, ஆனா இயேசு கிறிஸ்து பார்த்தார், மனம் உருகினார், சொஸ்தமாக்கிட்டு அவரு போயிட்டார். அப்போ இவங்களால செய்ய முடியாது, எல்லாம் ஏமாற்ற வேலை. பாருங்க, அதே தேவன் கண் கூடாகவே ஒரு காரியத்தை நம்ம காலப்பகுதியில் அவர் செஞ்சார். 2019 கோவிட் வந்துச்சு, சுகம் அளிக்கிற பாஸ்டரே செத்து போயிட்டாரு. எல்லாத்துக்காக அவர் சுகம் கொடுத்தார், ஆனா அவருக்கு யாரும் என்ன பண்ண சுகம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சார், மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அற்புதமா செய்ய வேண்டும் கொஸ்டினா கூட கேட்டா, அற்புதம் செய்யாம ஊழியம் செய்ய முடியாதான்னு கேட்டா, ஊழியம் செஞ்சார், அற்புதம் செஞ்சார். எதற்காக அப்படின்னா, நம்ம போய் எல்லாத்தையும் சுகமளிக்கணும் அப்படிக்காக இல்ல, ராஜ்யத்துல நான் என்ன காரியத்தை செய்ய போகிறேன் என்பதே ஒரு நிழலாக அவர் அங்க செஞ்சார். சரிங்களா? பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாய் இரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய்
ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் செய்றாங்க. எங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். நிறைய அற்புதம் செய்யறாங்க. எந்த அற்புதத்திலையும் அவர் போய் நான் தான் செஞ்சேன் நீ போய் சொல்லுன்னு சொல்லவே கிடையாது. ஒரு சமயத்துல ஒரு சின்ன பொண்ணு இறந்து போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாங்க. அந்த குடும்பமே அழுகுது. ஆண்டவரே, என் பொண்ணு இறந்துட்டாங்க, மேல் ரூம்ல வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. நேரா இயேசு கிறிஸ்து போறார். இயேசு கிறிஸ்து கூட யார் இருக்காங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோப் 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா தலிதாவுமி அப்படின்றாரு. அப்படின்ற சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு. மரித்த அந்த சிறிய பெண் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா? பேதுரு கிட்டையும் யோவான் கிட்டையும் யாக்கோப் கிட்டையும் இத போய் நீங்க வெளியே என்ன பண்ணிடாதீங்க, சொல்லாதீங்க. சரிங்களா? பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவருடைய பிரசங்கமும் அவருடைய நோக்கமும் என்னன்னு பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தான் இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லி அந்த அற்புதத்தையோ இல்ல தன்னையோ அவரை பிரபலப்படுத்திக்கவே விரும்பவே இல்லை. இதே இந்த பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கூட்டங்கள் கிறிஸ்தவர்கள் நடக்கின்ற பொழுது அதுல ஒரு டெஸ்டிமோனியல் மீட்டிங் ஒண்ணு வச்சிருவாங்க. எப்படி அந்த மீட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, போன வருஷம் உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப 2025 டிசம்பர் மாசம் ஒருத்தர் ஒரு அற்புதம் சுகம் அளிக்கும் கூட்டம் ஒருத்தர் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2024 அதே அற்புதம் சுகம் அளிக்கும் ஒரு கூட்டத்தை ஒருத்தர் வச்சிருப்பார், நடத்தியிருப்பார். அந்த கூட்டத்துல சில பேர்த்துக்கு என்ன இருக்குன்னா குணமாயிருக்கு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த கூடுகைக்கு வந்தனால நான் சுகமாயிட்டேன் அப்படிமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு அவங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க? எதுக்குன்னா 2025 கூட்டம் வரும்போது நீங்க வாங்க, நீங்களும் குணப்பட்டு போயிருங்க, அப்படியே காணிக்கையும் போட்டு போயிருங்க. அவ்வளவு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கின்ற நிறைய காரியங்களை கிறிஸ்தவர்களை என்ன பண்றாங்கன்னா கிண்டலும் கேலியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செய்துட்டு இருக்கிறாங்க. நாங்க இல்ல, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிண்டல் கேலியில செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய அற்புதங்களை அவர்கள் செய்கிறாங்க. ஆனா இந்த வரத்தை கொடுத்தது யாரு தெரியுங்களா? இது நம்ம நல்லா இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம், கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க அன்பான சகோதரர், சொல்லி நல்லா கவனிச்சுக்கலாம். அசுத்த ஆவி துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அப்போஸ்தலருக்கு அதிகாரம் கொடுத்தது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப 12 அப்போஸ்தலர்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. 12 அப்போஸ்தலர் நினைச்சா என்ன பண்ணலாம்னா எல்லா நோய்களையும் வியாதிகளையும் பிசாசுகளையும் அவர்னால துரத்த முடியும். பரிசுத்த ஆவி கூட ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அவங்களால ஜெபம் பண்ணி தேவனிலிருந்து பெற்றுக்கொள்ள எல்லா வரங்களும் யாருக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலருக்கு கிடைச்சது. அதற்கு பின்பாக என்ன நடந்துச்சு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் முடிந்த பின்பாக மரிக்கிறார். 40 நாள் சுற்றி திரிகிறார். அதுக்கப்புறம் பரலோகம் அவர் சென்று விடுகிறார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி கிடைக்கிறது. நிறைய ஊழியங்கள் பெறுகிறது. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரை செலக்ட் பண்ணி சீஷர்களாக என்ன பண்றாங்கன்னா செலக்ட் பண்ணி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்பி ஊழியம் செய்யும்படியாக உலகம் எங்கும் என்ன பண்றாங்கன்னா அனுப்புகிறாங்க. அப்ப என்ன நடக்குது? அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும்
பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத் அமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பாத்தீங்களா, இதுல என்ன நடக்குன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல கை வச்சிருக்கிறாங்க. கை வச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அப்போஸ்தலர்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவி யாருக்கு போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இருக்கிற நின்று கொண்டிருந்த அனைவரும் மேலும் போயிருச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்தேவான் அங்க எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாருன்னா, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தவனாய் இருந்தான். யாரு? ஸ்தேவான். ஸ்தேவானுக்கு எப்படி பரிசுத்த ஆவி கிடைச்சது? அப்போஸ்தலர்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க? வாங்கி இருக்கிறாங்க. பாருங்க, ஸ்தேவானுக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே, பிலிப்பு, பிரகோம், நிக்கோரும், எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு. அப்ப அதுல ஸ்தேவான் சிறந்த விளங்கினவராக அங்க இருந்திருக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க? ஊழியங்கள் செய்யறாங்க. அப்போ ஊழியங்கள் செய்கின்ற பொழுது அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 14-15 வாசிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. அப்ப இந்த ஸ்தேவான், அதுக்கப்புறம் பிலிப்பு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் போய் ஊழியம் செஞ்சு சமாரியா, அதாவது புறதேசத்து ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது ஒரு செய்தி கிடைச்சிருச்சு. அவர்களை பார்ப்பதற்காக யார் போறான்னா, பேதுருவும் யோவானும் போறாங்க. அப்படி போகின்ற பொழுது அங்க பாக்குறாங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் மட்டும் பெற்றிருந்தார்கள், யாருக்கும் பரிசுத்த ஆவி கிடைக்கல. அப்ப இவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணலாம்? பரிசுத்த ஆவியை கொடுக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, காலங்கள் வருகின்ற பொழுது இந்த அற்புதங்கள் குறைந்துவிடும். ஏன்னா சத்தியோட வெளிச்சம் அதிகமாகும். சத்திய வெளிச்சம் கம்மியா இருக்கும் போதுதான் இந்த அற்புதம் தேவைப்பட்டுச்சு. எதற்காகனா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக. சத்திய வெளிச்சம் அதிகமாகும் போது இந்த அற்புதம் தேவைப்படாது. சரிங்களா? அப்படி என்றால் அதனாலதான் பவுல் அழகா எழுதுறார், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான சத்தியம் வந்துருச்சு, குறைவான அற்புதம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒளிஞ்சு போயிருச்சு. நிறைய தீர்க்கதரிசனம், நிறைய அதெல்லாம் சப்ஜெக்ட்ல பின்னாடி எல்லாமே என்னன்னா ஒளிஞ்சு போயிடும். ஏன்னா நிறைவான ஒரு சத்தியம் நம்ம கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் குறை எல்லாம் வருச்சு. அப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்ன? நாம எப்படி தேவனை விசுவாசிக்க வேண்டும்? அற்புதத்தை பார்த்து விசுவாசிக்க வேண்டுமா? நோ. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல், ஒரு அற்புதத்தை பார்த்து நடவாமல் என்ன பண்ண, விசுவாசித்து நம்ம நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சரிங்களா? ஆனாலும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அற்புதத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய போதகர்கள் அற்புதத்தை பத்தி பேசிதான் ஜனங்களை தன் பக்கம் என்ன பண்றாங்க, இழுத்து கொள்ளுகிறார்கள். அப்ப தேவன் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு கேட்டா கட்டாயமா செய்ய மாட்டார். சொல்றேன் பாருங்க, கட்டாயமா செய்ய மாட்டார். ஏன் கட்டாயமா செய்ய மாட்டார்னு இப்படி கான்பிடண்டா சொல்றீங்க பிரதர் அப்படின்னா, நாம கேட்பது தேவனுடைய சித்தமா இருந்தால் கட்டாயமா தேவன் செய்வார். ஆனா நம்ம கேட்பது தேவனுடைய சித்தமா சித்தம் இல்லையா நமக்கே முதல்ல தெரியாது. சரிங்களா? அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை கேட்டது தேவனுடைய சித்தமா இருந்தால் கட்டாயமா தேவன் செய்வார். ஆனா வசனம் தெளிவா சொல்லிருச்சு, நாம தரிசித்து நடாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனாலும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செஞ்சார்,
இயேசு கிறிஸ்து தான் மிராக்கிள் பண்றார், மிராக்கிள் மினிஸ்ட்ரி அப்படின்லாம் பேர் வச்சுக்குவாங்க. எப்பவுமே தங்களுடைய வாயை திறந்து பிரசங்கம் பண்ணும்போது அற்புதம் 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 சொல்லியே பிரசங்கம் பண்ணுவாங்க. யார் இவர்கள் அப்படிங்கிறதை அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது தெளிவு எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோட வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறார்கள். நிறைய போதகர்கள் என்ன பண்றாரு தெரியுங்களா? கிறிஸ்து மாதிரியே, அதாவது கிறிஸ்துடைய போதகர்கள் மாதிரியே அப்படியே ட்ரெஸ் போட்டுக் கொள்ளுகிறார்கள். பேர் வச்சுக்கோ, அப்போஸ்தலர்னா 12 பேர் தான். அப்போஸ்தலர் 12 பேர் தவிர இந்த பூமியில நிறைய பேர் அப்போஸ்தலர்னு பேர் வச்சிருக்காங்க. they are not original, they are duplicates. அதுதான் உண்மை. பாருங்க, அப்படிப்பட்ட கள்ள அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, இன்னைக்கு ஏமாத்துற நிறைய பாதிரியார்கள், அதுக்கப்புறம் நிறைய பூமியில இருக்கிற அப்போஸ்தலர்கள், அதாவது இந்த அப்போஸ்தலர்கள பெயருக்கு வச்ச அப்போஸ்தலர்கள், இவங்கெல்லாம் அப்போஸ்தலரோட வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இவங்க செய்யற காரணம் என்னன்னா, சாத்தான் இயேசு கிறிஸ்து மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அதனாலதான் இவங்க அப்போஸ்தலர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. என்னங்க பாரு சொல்றீங்க? சாத்தான் இயேசு கிறிஸ்து மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானா? ஆமா. இன்னைக்கு நிறைய அற்புதம் செய்யறது யார் தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய மிராக்கிள் நடக்குது, அதுல யார் செய்யறாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவா? இல்ல, சாத்தான் தான் செய்யறான். பவுல் அப்பவே தெளிவா எழுதிட்டார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பாருங்க, அது ஆச்சரியம் இல்ல, ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷம். ஒளியின் தூதன் வேற யாருமே கிடையாது, தி மோஸ்ட் பிரைட்னிங் சன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நிறைய பெயர் சபைகள்ல, சத்தியம் இல்லாத சபைகள்ல யார் தெரியுங்களா? கிறிஸ்து மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது சாத்தான். சாத்தானும் கிறிஸ்து மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறான். அங்க இருக்கிற பிரசங்கம் பண்ணவர்களும் அப்போஸ்தலர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மார்க் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். மார்க் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள், இது எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பாருங்க, எவ்வளவு தெளிவா வசனம் இருக்கு பாருங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன பண்ணுவாங்களா? வஞ்சிக்கத்தக்கதாக. இப்ப இத்தனை நாள் நீங்க ஆன்லைன்ல சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்க, சத்தியத்தை கேட்டிருப்பீங்க. இப்ப அவன் இன்னைக்கு முடிச்சிருவான் சாத்தான். இந்த சப்ஜெக்ட் கேட்டுட்டாங்க, இப்ப பார்த்து கொண்டிருக்கலாம், நம்ம விடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு அற்புதம் பண்ணி, ஏதாச்சும் ஒரு அடையாளம் பண்ணி இவங்களை என்ன பண்ணிடலாம், நம் பக்கம் திருப்பி விடலாம் அப்படிங்கிறது எல்லா வேலையும் அவன் செய்யும். இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு ஆமீன் போட்ட பின்னாடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும், செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா அந்த மாதிரி எந்த அற்புதத்துக்கும் எந்த அடையாளத்துக்கும் நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா விழுந்து விடக்கூடாது. நாம தரிசித்து நடக்கிறோம் இல்ல, விசுவாசித்து நடக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு பெயர் சபையில இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து மாதிரி சாத்தான் ட்ரெஸ் போட்டிருக்கிறான். இன்னைக்கு கள்ள அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அற்புதம் செய்யறது யாரு? மனிதர்கள் இல்ல, சாத்தான். மனிதர்கள் மூலமாக அவன் செய்கிறான். சரிங்களா? கடைசி காலத்துல இந்த அற்புதங்கள் இன்னும் அதிகமா செய்யப்படுமாமா. ஏன்னா யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, யாரும் பரலோகம் போகக்கூடாது என்பதற்காக சாத்தான் இந்த வேலையை அவன் செய்வான். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். போதும். பாருங்க, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30க்கு மேல நம்ம சப்ஜெக்ட் இங்க கேட்டிருப்போம். நம்ம சகோதரர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் மூலியமாக அநேக பாடங்கள் நம்ம எடுத்திருப்போம். இங்க எடுத்த ஏதாவது ஒரு சகோதரர்
உங்களுக்கு அற்புதம் நடக்கும், ஒரு அடையாளம் நடக்கும், உங்களுக்கு இந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், வீடு கட்டிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க, நோய்கள் சுகமாகும், அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி ஏதாச்சும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்களா? கவர்ச்சியான வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு இச்சையான வார்த்தை கேட்டிருக்காங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலாகும். உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, சத்தியத்தை மட்டும்தான் பேசுவாங்க. நம்மளை யாரையும் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அதாவது பூமி எங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு வேலையை மட்டும்தாங்க செய்யும், வேற எதுவுமே கிடையாது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் எப்படி பண்ணா, சொப்பனத்தை பாக்குறவங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பாத்துருவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பாத்துருவாங்க. உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு இப்படி நடந்துச்சு, உங்களுக்கு இப்படி நடக்கும், நான் கனவு கண்டேன், நான் சொப்பனத்துல பார்த்தேன், தீர்க்க தரிசனம் கண்டேன்னு சொல்லி கதை விட்டுருவாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுங்களா? எரேமியா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். பாருங்க, சொப்பனத்தை கண்டேன், சொப்பனத்தை கண்டேன், தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைய பேர் ஏமாத்துவாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பொய் சொல்றாங்க. அவங்க சொப்பனத்தெல்லாம் காண்றாங்க, கனவு காண்டிருக்கிறாங்க. அந்த கனவை உண்மை என்று ஜனங்கள் மத்தியில ஜவாப் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பொய்யாதான் போகும். சரிங்களா? ஒரு விஷயம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், உயிரோட எழும்பி விட்டார், முதலாம் வருகையில எல்லாத்துக்கும் தரிசனமானார். அப்ப தரிசனமான சமயத்துல தோமா இல்ல. எல்லா சீஷர்களும் வந்து சொல்றாங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தோமா சொல்றார், இல்ல நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவருடைய காயங்களை தொட்டு பார்க்க வேண்டும், அவர் குத்திருப்பாங்கல்ல என் கைகளையும் காணும், அதுக்குள்ள என் விரலை விட வேண்டும். அவ்வளவு டவுட், அவ்வளவு சந்தேகம். உடனே இயேசு கிறிஸ்து, இவ்வளவு சந்தேகமா, இவ்வளவு டவுட்டா, விசுவாசமா இல்லையான்னு சொல்லிட்டு நேரா தோமா முன்னாடி வந்துட்டார். வந்து என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அழகா அப்பவே சொல்லிட்டாருங்க, தோமாவே நீ என்னை கண்டதுனாலதான் விசுவாசிக்கிற, ஆனா காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான். அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடுவர்கள் என்னை விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன் அவங்க விசுவாசிக்கிறேன்னா, இந்த வெறும் அற்புதத்துக்காகவும் அடையாளத்துக்காகவும் தான் விசுவாசிக்கிறாங்க. ஒரு சமயத்துல முதலாம் வருகையில வருகின்ற பொழுது சின்ன யாக்கோபு இருக்கிறார் தெரியுங்களா? அவர் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறார். சின்ன யாக்கோபு அவர் நொண்டி வர்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் குணப்படுத்துறீங்களே, ஆனா நான் நொண்டி வரேன்ல, என்னை ஏன் நீங்க சுகப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு தெரியுங்களா? சின்ன யாக்கோபே, அவங்க எல்லாம் என்னுடைய அற்புதத்தை பார்த்தா தான் விசுவாசிப்பாங்க, அவங்களுக்கு அந்த அற்புதம் தேவைப்படுது. எதற்காக? என்னை விசுவாசிப்பதற்காக. ஆனா உனக்கு அந்த அற்புதம் தேவைப்படாது. காரணம் என்னன்னா, நீ என்னை விசுவாசிக்கிற, ஆனா அவர்களை காட்டிலும் உனக்கு மேலான ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்குது அப்படின்னா. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த அற்புதம் அடையாளம், இப்ப இந்த பேய் விரட்டுறது பாக்குறது, மற்ற காரியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் யாருக்குன்னா விசுவாச வீரர்களாகவும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கல்ல, விசுவாசமாக இல்லாதவர்களுக்கு, சரிங்களா, பயந்து போனவர்களுக்கு, அவங்களுக்குதான் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த கடைசி கால பகுதியில இந்த வெளிச்சத்துல வாழுகின்ற பொழுது இந்த அற்புதம் அடையாளத்தை கூட தேவன் என்ன பண்ணிட்டார்னா நிறுத்திட்டார். அதான் வசனம் படிச்சோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆனாலும் இந்த கடைசி காலத்துல அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் யார் அப்படின்னா, நம்மளுக்கு தெளிவா பார்த்துட்டோம், அது பிசாசுகளின் ஆவிகள். பிசாசு தான் செய்யறான். சபைகள்ல பிசாசு தான் வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் கிறிஸ்து மாதிரி. இன்னைக்கு பல பாதிரியார்கள் அப்போஸ்தலர் மாதிரி வேஷம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உண்மையானவர்கள் அல்ல என்பதே வசனத்தின் வாயிலாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் அந்த அற்புதம் செஞ்சார்? விசுவாசம் குறைச்சலா இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பதற்காக. அது முதலாம் முறைகளை தேவை. அடுத்தது, அது ஏன் ஓய்வு நாள செஞ்சார் அப்படின்னா, அந்த ஓய்வு நாள செஞ்சது காரணம், பரலோக ராஜ்யத்துல இதேதான் உலக ஜனங்களுக்கு அவரு செய்ய போகிறார்.
அதுக்காக தான் அவர் என்ன பண்ணிருக்காருங்க, செஞ்சிருக்கிறார். சரிங்களா? அப்புறம் அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாமே ஒரு நிழலாக இருந்துச்சு. அது பொருளாக, அது ராஜ்யத்துல கூட அது நடைபெறும் என்பதை நம்ம தெளிவாக இந்த பாடத்தின் மூலம் பார்த்துள்ளோம். தேவன் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் ஒரு அருமையான ஒரு வேத பாடத்தை